இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்று கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு தியானமாக கொடுத்திருக்கிற வசனம் எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. இன்றைய தினம் எத்தனையோ பேர்கள் வியாதியினால அவஸ்தைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிற ஆறுதலான வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாக்குவாங்களாம். வியாதியை வென்ற தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க எல்லாரும் சுகமானீர்கள் அப்படின்ற விசுவாசியுங்க. என் தேவனாகிய கர்த்தர் என்னையும் கூட ஒரு அற்புதமான சாட்சியாக என் குடும்பத்திலையும் ஒரு பெரிய வியாதியிலிருந்து தேவன் குணமாக்கியிருக்கிறார். ஒரு கொடிய கேன்சர் வியாதியிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் என் தந்தையார விடுதலையாக்கியிருக்கிறார். எத்தனையோ பேர் அவதூறான ரொம்ப கஷ்டமான இன்னலான வார்த்தையை சொன்னாலும் என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாக என் தகப்பனார முழுமையாக அந்த வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறார். இன்றைய தினம் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் தேவன் உங்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபம் மட்டும் பண்ணுங்க, தேவனை ஆராதிக்க மட்டும் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமேன். மார்நாதா.